அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் பாலகிருஷ்ண லீலையில் வரவேற்கிறேன். கம்சன் 6 குழந்தைங்களும் தேவியோட 6 குழந்தைங்களையும் தலையில் அடித்து கொன்னுடுறாரு. 7வதா தேவகி மீண்டும் கரு உண்டாயிருக்கு அவங்களுக்கு. அப்போது வசுதேவர் தேவகி இந்த குழந்தை நினச்சி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது, பெருமாளை வேண்டும் பொழுது நாராயணன் என்ன பண்ணுறாருன்னா யோகமாயா கிட்ட கேட்குறார், அம்மா யோகமாயா இந்த கருவை மாற்றிடு அப்படின்றாங்க. வசுதேவருடைய முதல் மனைவி ரோகிணி, அவங்க நந்தகோபர் யசோதை கூட பாதுகாப்பாக இருக்கிறாங்க. உடனே வசுதேவருடைய முதல் மனைவிக்கு இந்த கருவை மாற்றி அவங்களுடைய கர்ப்பத்தில் வச்சிடுறாரு, யோகமாயா வச்சிடுறாங்க. ரோகிணிக்கு தான் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அது வசுதேவ தேவகியோட குழந்தை தான், அது வேறு யாரும் இல்லை, நம்முடைய பெருமாள் விஷ்ணுவுடைய நாகசேஷன் தான். அதாவது எப்படி ராமாயணத்தில் அவர் லக்ஷ்மண அவதாரமாக வந்தாரோ இந்த ஆதிசேஷன் தான் இந்த பிறவியில் கண்ணனுக்கு அண்ணனா பலராமனா வரார். சங்கர்ஷ ஹர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் சங்கடங்களை தீர்ப்பவர் பலராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வசுதேவர் ரோகிணி குழந்தை தான் இந்த பலராமன். தேவிக வயிற்றில் கரு உண்டாகி அது ரோகிணி கிட்ட போகுது. அடுத்தது என்ன ஆகுதுன்னா 8வது கரு தரிக்கிறாங்க தேவகி. அழகான ஆண் குழந்தை சங்கு சக்கரத்தோட புன்முருளோட பிறக்குது. இங்கே நந்தகோபருக்கும் நம்முடைய யசோதைக்கும் பெண் குழந்தை பிறக்குது. இந்த பெண் குழந்தைய பெருமாளுடைய உத்தரவுப்படி இங்கே பிறக்கக்கூடிய நம்மளோட கண்ணன் கோகுலத்திலையும், அங்கே கோகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை இங்கேயும் வசுதேவரால் மாற்றி வைக்கப்படுகிறது. கம்சனுக்கு 7வது குழந்தை கரு சிதைஞ்சு போச்சு அப்படின்னு கேள்விப்படுறான். அந்த மாதிரி ஒரு செய்தி தான் அனுப்பப்படுது. 8வதாக பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டு அந்த குழந்தைய கொல்றதுக்காக கம்சன் மீண்டும் வரான். அங்கே வந்த உடனேயே கம்சன் அந்த குழந்தைய தூக்கி தலையடித்து கொல்ல போகும் பொழுது அந்த பெண் குழந்தை அவன் கையிலேருந்து பறந்து போய் மேலே 8 கரங்களோட யோகமாயா காட்சி கொடுக்குறாங்க. உன்னை கொல்ல பிறந்தவன் பாதுகாப்பான இடத்துல இருக்கா, உன்னோட சாவு உறுதி, கட்டாயம் நீ சாவு அவன் கையால் அப்படின்னு மறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் நாரதர் முனிவர் சொல்கிறார், கம்சா உன்னை கொல்ல வேண்டியவன் பிறந்துட்டான்ப்பா அப்படின்றார். அப்போ கம்சன் என்ன பண்ணா அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.